பிடிக்கும் போது எப்படி குட்டியை பிடிக்காது, அதுதான் அதை பிடிச்சிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நீ முதல்ல குரங்கு மாதிரி வாழணும். எப்படி இங்கேருந்து அங்கே தாவறது, அங்கேருந்து இங்கே தாவறதா? 4 நாளைக்கு ஒரு கடவுள், 2 நாளைக்கு ஒரு கடவுள், 3 நாளைக்கு ஒரு கடவுள். நீ ஐயப்பனை கும்பிட்றதா இருந்தால் மாலையை கழட்டவே கூடாது. கார்த்திகை 1 அன்னைக்கு மாலை போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் மாலையை கழட்டாமல் உங்களால் இருக்க முடியுமா? ஐயப்பனை கும்பிட்றீங்க, அடுத்த நிமிஷம் கழட்டி வச்சுருவீங்க, ஐயப்பனை மலையேற்றி விட்டுருவீங்க. புரட்டாசி மாதம் கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை அப்படியே வரிஞ்சு கொண்டு கும்பிட்றீங்க. புரட்டாசி 30 முடிஞ்சதுன்னா கோவிந்தனை மலைக்கு வேலை அனுப்பிச்சிடுறீங்க. மாரியம்மா காளியம்மாங்கிறீங்க. சித்திரை மாதம் முடிஞ்சதுன்னா ஆடி கூழ் முடிஞ்சதுன்னா அந்த அம்மாவை ஆடமாக உட்காந்துருமாங்கிறீங்க. அது அனாதையாக உட்காந்துருக்கு. அடப்பாவி, ஆடி மாதம் முழுக்க அது கும்பிட்டியடா. ஆனால் என்னைக்கு கழுத்தில் ருத்ராட்சமும் திருநீரும் ஏறி எங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் மாலை போட்டீங்களோ, உங்கள் கட்டை எரியிற வரைக்கும் சாகிற வரைக்கும் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, நீங்கள் எங்கேயும் தப்பிக்கவே முடியாத ஒரே சமயம் சைவ சமயம்.